ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க என்னென்றால், நாளை மறுமை நாளையில இது சஹீஹான ஹதீஸ். கேட்கிற பொழுது புதுசா இருக்கும் சில பொழுது, ஆனா சஹீஹான ஹதீஸ். ரைட். நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ சயகல்லிசு ரஜுலன் மின் உம்மதி அலா ரூஸில் கலாயிக் யௌமல் கியாமா. நாளை மறுமை நாளையில ஒரு மனிதன் அல்லாஹ் அழைப்பான். ஒரு மூமினான ஒரு மனிதனை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து எல்லா மக்களுக்கு முன்னாடி கியாமத்து நாள்ல கேள்வி கணக்கு கேட்கிற சந்தர்ப்பம். ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா அழைப்பான். அழைத்து ஃபயன்ஷுர் அலைஹி திஸ்அத்துன் வ திஸ்ஈன சிஜ்லா, அதாவது 99 பெரிய ஏடுகள் என்ன செய்யப்படும், அவனுக்கு முன்னால விரிக்கப்படும். அந்த மூமினான மனிதன் பாரான், நல்லா கவனிச்சுக்கணும். எல்லா மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க போறான். ஒரு மூமினான மனிதன் அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். அது யாரு? நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். அழைத்து 99 ஏடுகள், சிஜில்னா ஏடு, பெரிய ஏடுகள். அத ரசூல் சொன்னாங்க எப்படின்னா, குல்லு சிஜிலின் மிஸ்லுல் மத்தில் பஸர், அதாவது பார்வை எட்டுகின்ற தூரத்து அளவுக்கு பெருசா இருக்கும். ஒவ்வொன்றும் பார்வை எட்டுகின்ற அளவுக்கு மிக மிக நீளமானதாக இருக்கும். சும்ம யகூல் அதுன்கிரு மின் ஹாதா ஷைஅன், அப்ப அந்த மனிதன் கேட்கப்படும். அப்ப அந்த 99 ஏடுகள்லையும் விரிக்கப்பட்ட 99 ஏடுகள், நல்லா கவனிச்சுக்கணும். 99 ஏடுகள், ஒவ்வொரு ஏடும் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம கண்ணுல எட்டுற தூரம் வரைக்கும் பெருசா இருக்கும். அதெல்லாம் 99 ஏட்லயும் அவனோட பாவங்கள் தான் இருக்கும். 99 ஏட்லயும் பாவங்கள் தான் இருக்கும். இப்ப இதெல்லாம் பார்த்த உடனே அந்த மனுஷன் பார்ப்பான், என்ன 99 ஏடுகள்ல இவ்வளவு பாவம் இருக்குதே, பார்த்தா ஒவ்வொன்றும் பெரும் பெரும் ஏடுகள், அதுல எல்லாம் இவ்வளவு பாவம் இருக்குதே அப்படின்னு சொல்லி அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். அப்ப அல்லாஹ் அங்கே கேட்பான், அதுன்கிரு மின் ஹாதா ஷைஅ, இந்த பாவத்தில இருந்து ஏதாவது நீ நான் செய்யலன்னு மறுக்கிறியா, ஏதாவது நீ மறுக்கிறியா என்று அல்லாஹ் கேட்பான். அவலமக கதபத்தி அல் ஹாஃபிதுன், அதாவது உலகத்துல நன்மை தீமை எழுதுறதுக்கு மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த நன்மை தீமை எழுதக்கூடிய மலக்குமார்கள் தீமையை வந்து அநியாயமாக உனக்கு எழுதிட்டாங்களா? 99 ஏடுல இவ்வளவு பாவமா நான் செஞ்சிருக்கிறேன், ஒவ்வொன்றும் கண்ணு கட்டுற அளவுக்கு பெரிய நீளமான ஏடுகள், அவ்வளவு பாவம். இது வந்து அந்த மலக்குமார்கள் எழுதக்கூடிய மலக்குமார்கள் உனக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க அப்படி என்று நீ நினைக்கிறாயா? யகூல் லா யா ரப், முதலாவது அவன் சொல்லுவான் லா யா ரப், முதலாவது சொல்லுவான் லா யா ரப்னு சொல்லிடுவான், யா அல்லாஹ் இல்ல யா அல்லாஹ், அப்படி இல்ல யா அல்லாஹ்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அல்லாஹ் கேட்பான், ஃபயகூல் அஃபலக உஹுர், நீ ஏதாவது இதை இதுக்குத்தான் செஞ்சேன் அல்லது அதுக்குத்தான் செஞ்சேன் ஏதாவது தங்கடம் தெரிவிக்க போகின்றாயா? இல்ல இப்படித்தான் நான் வந்தேன், ஆனா இப்படித்தான் நடந்தது அப்படி நம்ம சொல்லுவோம் தானே. அதாவது ஒரு விஷயம் வந்து இது இப்படித்தான் நடந்தது, ஆனா உண்மையிலே இதுதான், இது நான் செய்ய விரும்ப இல்லை, ஆனா இப்படி நடந்துட்டு ஏதாவது தங்கடம் தெரிவிக்க விரும்புகிறாயா? இருக்கிறதா உன்னிடம்? ஃபயகூல் லா யா ரப், இல்லையா அல்லாஹ், அப்படி ஒன்றுமே இல்லையா அல்லாஹ்? ஃபயகூல் பலா, இப்ப அந்த மனிதன் என்ன ஒரு நிலையில் இருப்பான், நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் இப்படி கேட்கிறானே, நம்மளால மறுக்க முடியாது, எந்த ஒரு கட்டத்திலையும் நம்ம தப்பிக்க முடியாது என்று இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஃபயகூல் பலா இன்னலக இந்தனா ஹஸனா, அதாவது உன்னோட நன்மை, ஒரு நன்மை வந்து எங்கிட்ட இருக்குது, இவ்வளவு பாவம் இருக்கிற மாதிரி உன்னுடைய ஒரு நன்மை ஒன்று எங்கிட்ட இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். வைன்னஹு லா துல்ம அலைக்கல் யௌம், அந்த ஒரு நன்மையை வந்து நிச்சயமா நாங்க பாதுகாத்து வச்சிருக்கிறோம் உனக்காக, ஆனால் இன்றைய தினம் அதுவும் பார்க்கப்படும், உனக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாது, அநீதி இழைக்கப்பட மாட்டாது. லா துல்ம, இன்றைய தினம் வந்து அநீதி இழைக்கப்பட மாட்டாது. வைன்னஹு லா துல்ம அலைக்கல் யௌம், இன்றைய நாள் யாருக்குமே அநீதி இழைக்கப்பட மாட்டாது, உனக்கு என்ன அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு ஃபயஹ்ருஜு பிதாகத்தன், ஒரு சின்ன துண்டு, பிதாகன்னா என்ன, சிஜில்னா பெரிய ஏடு, பிதாகன்னா சின்ன துண்டு, ஒரு தாள் துண்டு அல்லது ஒரு சின்ன ஒரு இந்த அளவுல இருக்கும், அந்த துண்டு எடுக்கப்படும். அப்ப அந்த துண்டு எடுத்த பின்னால பிதாகத்துன் ஃபீஹா, அதுல எப்படி இருக்கும்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எப்படி சொல்லுங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இது மட்டும் தான் இருக்கும் அந்த இடத்துல. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு,
இந்த ஒரு வார்த்தை தான் அந்த துண்டுல ஏட்டில் என்ன செய்யப்படியும் எழுதப்பட்டு இருக்கும். இப்ப நிற்கின்ற அந்த தராசை கொண்டு வாங்க என்று சொல்லப்படும். மலக்குமார்கள் அந்த நிற்கின்ற தராசை கொண்டு வருவாங்க. فيقول يا رب ما هذه البطاقة ما هذه السجلات فقال فإنك لا تظلم قال فتوضع السجلات في كفة. இப்ப யா அல்லாஹ் நெருக்கிறதுக்கு தராசை கொண்டு வரணுமா? 99 ஏட்டு என்ற பாவம் இருக்குது. இந்த சின்ன இதுல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ன நான் சொன்ன இந்த வார்த்தை இந்த ஏட்டுல ஒரு சின்ன துண்டுல இருக்குது. இதை நிறுத்தி பார்க்கணுமா? 99 ஏட்டையும் ஒரு துண்டை நிறுத்தி பார்த்தா எது கூட கணக்கும்? எது பாரமாயிருக்கும்? 99 ஏடு அதான பாரமாயிருக்கும். அப்ப அந்த மனிதன் கேட்பான் அப்படி. அப்ப தயகுல் ஃபஇன்னக லா துத்லம் ஃபகால் அல்லாஹ் தஆலா சொல்லுவான் ஃபஇன்னக லா துத்லம் நீ அநியாயம் செய்யப்பட மாட்டாய், அநீதி இழைக்கப்பட மாட்டாய். இப்ப ஒரு தட்டுல இந்த 99 ஏடுகளும் வைக்கப்படும், ஒரு தட்டுல இந்த சிறு துண்டும் வைக்கப்படும். வல் பிதாகா ஃபீ கிஃபா ஃபதாஷத்தி சிஜிலாத் வஸகலத்தி பிதாகா. அப்படியே அந்த 99 ஏடுகள் மேல போகும். இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பது கீழே வரும். அப்ப நன்மையோட தட்டு கீழே வந்தா அவனுக்கு சொர்க்கமா நரகமா? சொர்க்கம். فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية. فأما من ثقلت موازينه யாருடைய மீசான் தராசு நன்மையால் கணக்குமோ في عيشة راضية சொர்க்கத்தில் இருப்பார். சுப்ஹானல்லாஹ். அப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று அப்படியே கீழே போகும். சொல்லி போட்டு வலா யஸ்குலு மஅ இஸ்மில்லாஹி ஷை அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னால எந்த ஒன்றும் பாரமாக இருக்காது. இந்த பாவங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை வச்சால் இந்த பாவங்களை விட இந்த அல்லாஹ்வுடைய பெயரை விட அந்த பாவங்கள் பாரமாயிர போது இல்லை. இந்த அடியான் சொன்ன இந்த வார்த்தை இவ்வளவு பெருமதியானது, இவ்வளவு பெருமதியானது. அப்படியே அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கின்றான். நன்மையை தட்டு கணத்துனா என்ன அர்த்தம்? சொர்க்கவாதி அவன். அப்ப 99 ஏட்டுல இவன் பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய அதாவது ஒரே ஒரு கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பது அவன் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை அப்படியே வச்ச போல அப்படியே அது கீழே போகுது. அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னால் இந்த பாவங்கள் எல்லாம் கணத்துல குறைந்தது. இது இவ்வளவு கனமானது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதாக அங்கே சொல்லப்படும். அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுப்பான். இந்த ஹதீஸ்ல நாங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும்டா மிக முக்கியமான சில அம்சங்கள் இருக்கிறது. நாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பது வாழ்க்கையாக மாறணும். அதிகமாக இந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மொழியணும். லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பது அதிகமாக நாங்க மொழியணும். அதே போன்று இந்த சாட்சியத்தை எங்களோட வாழ்க்கையில நம்ம பாதுகாக்கணும். எந்த ஒரு மனிதன் சிறுக்கு வைக்காம இணை வைக்காம அல்லாஹ்விடத்துல போறான் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் நாடினா மன்னிப்பான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. ஷிர்க்க கொண்டு போனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஷிர்க் இல்லாம அவன் இந்த கலிமாவோட போற பொழுது அல்லாஹ் இந்த கலிமான பாரத்தை வச்சு அவனை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான். சில பொழுது அனுப்பாமல் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய கையில உள்ளது. ஆனால் இங்க இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுறது என்னடா, எங்களோட வாழ்க்கையில ஒரு காலமும் நாங்க சொன்ன இந்த ஷஹாதத்துக்கு முரணாக வாழக்கூடாது. இந்த ஷஹாதத்தின் அடிப்படையில ஏதோ முன்ன பின்ன தொழுகை ஆயிருச்சு அதனால நம்ம தொழுகை விடலாம்னு அர்த்தம் இல்ல. அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையாங்க அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமையில மூமின்களை கண்ணியப்படுத்துவான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அது மிக மிக பாரமானது. அது வாழ்க்கையில் இல்லைன்னா பாரம் இல்லாம போய்விடும். வாழ்க்கையில நாங்க அதை கொண்டு வரணும். அல்லாஹ்வுக்கு இணையாக எதையும் வைக்காம அதிகமாக இந்த வார்த்தைகளை மொழிந்து அந்த வார்த்தைகளை வாழ்க்கையாக மாற்றுகின்ற பொழுது அல்லாஹ் நாளை மறுமையில எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அதை தூக்கி வீசிட்டு இந்த அடியான் இந்த வாழ்க்கை வாழ்ந்தான் ஏகத்துவ அடிப்படையில் தௌஹீதினுடைய அடிப்படையில் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஷிர்க் இல்லாமல் பிதஅத் இல்லாமல் இணை வைப்புகள் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தாண்டா நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக மன்னிப்பான். அந்த ஒரு வார்த்தையினுடைய பாரம் இந்த பாவங்களை தூக்கி எறிந்துவிடுவதாக நாங்க இந்த ஹதீஸ்ல இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் அல்லாம அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹு திர்மிதியில 2639வது செய்தியாக பதிவிட்டிருக்கிறார்கள். என்னுடைய அறிவிப்பாளர் வரிசை தரமானது சஹீஹான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்ப நாங்க இந்த ஹதீஸ்ல இருந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை படித்துக் கொண்டோம். மீசானுடைய தராச பாரமாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நாங்க சொல்லுகின்ற இந்த கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ
வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சில அறிஞர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதையும் இதுல சேர்ப்பாங்க. சில அறிஞர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்பதாக சில அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்குரிய விளக்கத்தை சொல்லுவாங்க.